இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மலையக பகுதிகளிலே இந்த வருடத்திற்கு கடந்த காலங்களில் எஞ்சிய 700 வீடுகளும் அதே போல புதிய வீடுகளாக 4700 வீடுகளும் மொத்தமாக 5400 வீடுகளை நாங்கள் இந்த வருடத்திலே கட்டுவதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது இன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஊடாக மலையக பகுதிகளே தெரிவு செய்யப்பட்ட 75 தொடர் வீடுகளை நாங்கள் திருத்தி அமைக்க இருக்கின்றோம். மலையகத்துக்கு தொடர் வீடா கோடி வீடா என்று கேட்டார்கள். நாங்கள் கூறுகிறோம், மலையகத்துக்கு கோடி வீடும் வராது, மாடி வீடும் வராது, மலையகத்துக்கு வர போகின்றது தனி வீடு என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதுகாடானது பொருளியல் மாற்றம், எண்மமயமாக்கல், சமூக நலன் விரிவாக்கம் முதலியவற்றை இலக்குகளாக கொண்ட பல நல்ல திட்டங்களை முன்வைக்கின்றது. எனினும் இந்த முன்மொழிகளில் பல அவற்றை செயற்படுத்தும் உத்திகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் தாக்கங்கள் பற்றிய தெளிவை கொண்டிருக்கவில்லை. அரசு ஊழியரது ஊதியம் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களது கொடுப்பனவுகளை உயர்த்துதல் முதலியன முன்மொழிவுகள் வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்காக இருப்பினும் இவ்வூதிய உயர்வுகள் படிப்படியாக வழங்கும் அணுகுமுறையானது அரசின் மீதான அதிருப்திக்கு வழிவகுக்கும். கௌரவ சபாநாயகர் அவர்களே, வடக்கிற்கென்று ஒரு வரவு செலவு திட்டத்தில் தனித்துவமாக எதுவும் இல்லை. யாழ்ப்பாண நூலகத்திற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக கூறினார். நல்லது, அதனை நாங்கள் வரவேற்கின்றோம். சபாநாயகரே, 100 மில்லியன்களை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. ஜனாதிபதி நிதியமைச்சர் என்ற வகையில் தனது உரையில் ஒரு விடயத்தை கூறினார். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டுமெனவும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டுமெனவும் கூறினார். ஆனால் யதார்த்தம் முற்றிலும் எதிரானதாக இருக்கின்றது. அடுத்ததாக கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், நிதி மையமாக மாற்றப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டது. ஆனால் தற்போது கிழக்கு மாகாணத்தின் எதிர்காலமே இந்தியாவை சார்ந்துள்ளது. சபாநாயகரே, இது பழைய வரவு செலவு திட்டம் போலவே தான் உள்ளது. அரசாங்கத்தின் கொள்கைகளிலும் மாற்றமில்லை. வடக்கு மாகாணத்தில் உள்ள வீதிகள் அமைப்பதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதியினாலே வடமாகாணத்தில் வாழுகின்ற மக்கள் பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். தொழிற்சாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு மீண்டும் அந்த காங்கேசன் துறை தொழிற்சாலையை ஆரம்பித்து பெருமளவான நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. தீவு மாவட்டத்திலே உள்ள ஒட்டுசுட்டானில் உள்ள ஓட்டு தொழிற்சாலையானது மீண்டும் எமது அரசாங்கத்திலே ஆரம்பிக்கப்பட உள்ளது. வட்டுவாகல் பாலமானது, அதாவது வடக்கு மாகாண சபையானது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்த காலத்தில் கூட அந்த வடமாகாணத்தை ஆண்ட அரசியல்வாதிகளோ வடமாகாணத்தில் உள்ள அரசாங்கமோ அந்த பாலத்தை சிறிதளவேனும் சிந்தித்து கூட பார்க்கவில்லை. ஆனால் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதத்துக்குள்ளேயே அதற்குரிய நிதியை ஒதுக்கீடு செய்து புனருத்தாரணம் செய்வதற்கு தீர்மானித்துள்ளது. අපිට ආදායම් සහ ප්‍රධාන විදියට ලැබෙන්නේ 4990යි. எமக்கு வருமானம் மற்றும் நிதியுதவியாக 4490 பில்லியன் கிடைக்கின்றது. செலவீனமாக 7190 பில்லியன் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய 2200 பில்லியன் வேறுபாடு உள்ளது. அது வரவு செலவு திட்டத்தின் துண்டு விழும் தொகையாகும். மொத்த தேசிய உற்பத்தியில் அது 6.67 வீதமாகும். 5 வீதமாக தக்க வைத்துக் கொள்வதே பெஞ்ச் மார்க் என அழைக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் எமக்கிருந்த கட்டுப்பாடுகளுடன் இதனை 6.67 வீதமாக பேணுவதற்கு கிடைத்தமை மிகப்பெரிய வெற்றி என நினைக்கின்றேன். இந்த 2200 பில்லியன் பற்றாக்குறையை நாம் எவ்வாறு ஈடு செய்வது? பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாம் பணவீக்கத்தை ஏற்படுத்தும் வழிமுறைகளுக்கு செல்லவில்லை. புதிதாக வரிகளை விதிக்கவில்லை. அதற்கு பதிலாக வங்கி கட்டமைப்பு அல்லாத மற்றும் சந்தையில் நிதிப்புழக்கம் அதிகரிக்காத வகையில் உள்நாட்டு சந்தையிலிருந்து 2125 பில்லியன் ரூபாவையும் சர்வதேச சந்தையிலிருந்து 75 பில்லியன் ரூபாய் கடனையும் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். இதனை தவிர மேலும் சில விடயங்களுக்காகவும் பணத்தை தேட வேண்டிய நிலை அரசாங்கத்திற்கு உள்ளது. 2200 பில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக இதனை தேட வேண்டும். அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடனை மீள செலுத்த வேண்டும். 1600 கடன் தவணைகளுக்காக 4000 பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. எமது கடன் பெறும் எல்லை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமூலத்தில் 4000 பில்லியன் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் தொடர்பில் பல்வேறு லேபிள்கள் ஒட்டப்பட்டாலும் எமது வரவு செலவு திட்டம் கடந்த வரவு செலவு திட்டத்தில் இருந்து எவ்வாறு மாறுபடுகின்றது என்பதை நான் கூறுகின்றேன். 2014ஆம் ஆண்டின் 44ஆம் இலக்க நிதி முகாமைத்துவ சட்டத்தில் நான் கூறினேன், கட்டுப்பாடுகள் உள்ளன. ஆனால் அது சட்டப்பூர்வமான நிலைமையாகும். மொத்த தேசிய உற்பத்தியில் 13 வீதத்தையே ஆரம்ப செலவினங்களுக்காக செலவிட சந்தர்ப்பம் உள்ளது. இதற்கமைய 4185 பில்லியன் ரூபாவுடன் நாம் தவறுவிட முடியாத வட்டிக்கான செலவாக 2950 பில்லியன் ரூபாய் உள்ளது. පොලි වියදමක් තියෙනවා රුපියල් බිලියන 2950ක්.